ஸோ ஹாய் ரயில்வே ஆஸ்பிரன்ஸ். ஸோ நமக்கு ரயில்வேஸோட குரூப் டிக்கான எக்ஸாம்க்கான டேட்ஸ் நிறையிட்டே இருக்கு. ஸோ ஒரு கடைசி லாஸ்ட் 15 days ஒரு லாஸ்ட் ரிவிஷனாக நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ கவனிங்க. ஸோ நமக்கு ஒரு 15 days தான், ஒரு லாஸ்ட் ஒரு 15 daysல நம்ம ரொம்ப எஃபெக்டிவாக போடுற எஃபெக்ட் அப்படிதான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட ரிசல்ட்ல ரிஃப்ளெக்ட் ஆக போகுது. ஸோ 15 daysக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு பிளான், 4 சப்ஜெக்டையும் கவர் பண்ற மாதிரி ஒரு 5+ ஆன ஒரு மார்க் டெஸ்ட் இந்த வித்தின் 15 daysக்குள்ள நம்ம ஃபுல் மார்க் டெஸ்ட் மட்டுமே அது இருக்கும். அது இல்லாமல் செக்ஷனல் டெஸ்ட், அது இல்லாமல் PYQ ப்ராக்டிஸ் எல்லாமே நமக்கு இந்த பிளான்ல இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஃபர்ஸ்ட் நம்மளோட எக்ஸாம் பேட்டர்ன் ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ மேக்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 25, ரீசனிங்க்கு 30, ஜென்ரல் சயின்ஸ்க்கு ஒரு 25 அண்ட் தென் ஜென்ரல் அவேர்னஸ்க்கு ஒரு 20 மார்க்ஸ்ன்னு சொல்லிட்டு டோட்டலாக 100 மார்க்ஸ்க்கு நடக்கும். ஸோ டைம் டியூரேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா 90 minutes. நமக்கு நெகட்டிவ் மார்க்கிங்கும் இருக்குது. ஸோ 1/3ன்றது நம்மளுடைய நெகட்டிவ் மார்க்கிங். ஓகேங்களா? ஸோ 3 கொஸ்டின் தப்பாக பண்ணுற பட்சத்தில் நமக்கு ஒரு மார்க் லூஸ் ஆகும். ஸோ நம்ம அதை லூஸ் பண்ணாமல் அக்யூரஸியும் நம்ம சேர்த்துவே ப்ராக்டிஸ் பண்ணாதான் நம்ம எக்ஸாமை கிளியர் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு சான்ஸாக இருக்க போகுது. ஓகேங்களா? சரி, இப்போ இந்த 25 questions ஆப்டிடியூட் மட்டும் நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு விகரஸான இப்போ கடைசி 15 நாள் நீங்கள் போடுற விகரஸ் எஃபெக்ட்ல கண்டிப்பாக நீங்கள் 23+ questions என்ன பண்ணலாம் அப்படின்னா கரெக்டாக 100% அக்யூரஸியோட நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். இன்னும் மேக்ஸிமமாக நீங்கள் ஃபுல் மார்க்ஸ் ஆன 25 உங்களால் எடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ ஃபார் ஷுர் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா 23 எடுக்கலாம். அண்ட் தென் ரீசனிங்லையுமே என்ன அப்படின்னா இந்த 30 on 30க்கு எய்ம் பண்ணுங்க. ரீசனிங்லையுமே என்ன பண்ணுங்க, இந்த 30 on 30 அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா நீங்கள் ஒரு கம்ப்ளீட்டாக பயங்கரமாக என்ன பண்ணுங்க, ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணாலே போதும். ரீசனிங் செக்ஷனில் நம்ம ஒரு ப்ரோ ஆகிடலாம். ஓகேங்களா? சரி, ஜென்ரல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் டாபிக்கான லைக் பயாலஜி, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான ஒரு 10th standard NCERT லெவல்லே லைக் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறத மட்டும் ஹை ஈல்ட் டாபிக்ஸை மட்டுமே நீங்கள் படித்தாலே என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு நல்ல ஸ்கோர் எடுக்க முடியும். அதே மாதிரி தான் இந்த ஜென்ரல் அவேர்னஸ்லையுமே. ஸோ பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, அது மாதிரி அப்புறம் எக்கனாமிக்ஸில் ஒரு சில டேர்ம்ஸு, அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ், ஒரு கடைசி 6 மாதத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ஆகுது நீங்கள் அட்லீஸ்ட் ரிவைஸ் பண்ணியாவது வைங்க. ஸோ உங்களுக்கு அதுவே ஒரு நல்ல ஸ்கோர் பூஸ்டிங்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்னென்னலாம் ஒரு டே நமக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் ஒரு 6 o'clockலேருந்து 7:30 ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு மைண்ட் செட்டில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய ஆப்டிடியூடை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ லைக் நமக்கு இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணிடுவீங்க. ஸோ பிஃபோர் 6 நீங்கள் எழுந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு உங்களோட ஃபிசிக்கல் எக்ஸசைஸை முடிச்சுட்டு நம்ம மென்டல் எக்ஸசைஸ் மாதிரி தான் இந்த ஆப்டிடியூடுன்றது. நம்ம ஒரு ஃப்ரெஷ்ஷான மைண்ட் செட்டில் நம்ம கொண்டு போகிறப்போ நமக்கு ரொம்பவுமே நம்ம அந்த டேவே எனர்ஜியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ அதே ஃப்ரெஷ் எனர்ஜியோட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம 8 to 9:30 நம்ம ரீசனிங்கே கொண்டு போகலாம். நடுவில் ஒரு 1/2 an hour பிரேக் இருக்கும். ஸோ அதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் பிரேக்ஸுமே நம்ம இன்க்ளூட் பண்ணியிருப்போம். அதுக்கடுத்து என்ன பண்ணுங்க அப்படின்னா ஜென்ரல் சயின்ஸுக்கு சாப்டர் வைஸ் ரிவைஸ் பண்ணுங்க. ஜென்ரல் சயின்ஸை என்ன பண்ணுங்க, சாப்டர் வைஸ் ஒவ்வொரு சாப்டராக நீங்கள் ரிவைஸ் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கடுத்து ஒரு 4 to 5 என்ன பண்ணுங்க, ஜென்ரல் அவேர்னஸ். ஓகேங்களா? இங்கே ஜென்ரல் சயின்ஸ் வேற, ஜென்ரல் அவேர்னஸ் வேற, தனித்தனி செக்ஷனாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்து ஒரு 6 to 7:30 என்ன பண்ணுங்க, ஒரு ஃபுல் மார்க் டெஸ்ட் இல்லாட்டி ஒரு PYQ எடுத்து நீங்கள் சால்வ் பண்ணுங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து இந்த 8 to 9 டெஸ்ட் முடிச்ச பின்னாடி அதில் வர அனாலிசிஸை நீங்கள் மிஸ்ஸே பண்ணக்கூடாது. எந்தெந்த கொஸ்டின்லாம் நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படின்றத நோட் பண்ணி அதை ரெக்டிஃபை பண்ணுங்க. ஓகேங்களா? ஒரு நோட்டே உங்களோட ஒரு எரர் நோட்டாவே கூட நீங்கள் அதை மெயின்டைன் பண்ணிட்டு வரலாம். ஓகேங்களா? ஸோ ரிவ்யூ மிஸ்டேக்ஸ் ப்ளஸ் ரிவைஸ் த வீக் டாபிக்ஸ். ஒரு டெஸ்ட் போடுறப்பே நமக்கு தெரியும் எந்தெந்த இடத்துல வீக்காக இருக்கும்ன்றது. ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ரிவைஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட பிளான் எப்படி போக போகுது அப்படின்றது இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் 1 to 3 daysல நம்மளோட ஃபவுண்டேஷனை நம்ம ஸ்ட்ராங் பண்ணுறோம். அடுத்து 4 to 6 daysலையுமே புதுசாக ஒரு சில டாபிக் மட்டும் நம்ம அடிஷ்னலாக ரிவைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதையுமே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கவர் பண்ணுறோம். அடுத்து 7 to 9 daysல நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளோட டாபிக்ஸ், அட்வான்ஸ் டாபிக்ஸை ரொம்ப ஸ்ட்ரென்தன் பண்ணுறோம். 10th day கம்ப்ளீட்டாக இதெல்லாம் ரிவைஸ் பண்ணிவிட்டு ஸோ 10th டேக்கு மேலே நம்ம ஃபுல்லாகவுமே ப்ராக்டிஸ் மட்டும்தான் நம்ம பண்ணுறோம். ஓகேங்களா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஓகே, ஸோ இப்போ டே வைஸ் நமக்கான பிளானிங் இருக்குது. ஸோ டே 1ல நம்ம எது பார்க்குறோம் அப்படின்னா அது லைக் ஆப்டிடியூட்ல நம்பர் சிஸ்டம், சிம்பிளிஃபிகேஷன், HCF அண்ட் LCM. ஸோ பேசிக்கான டாபிக்லேருந்தே ஆரம்பிக்கிறோம். அடுத்து ரீசனிங்ல அனாலஜி அண்ட் கிளாசிஃபிகேஷன், ஃபிசிக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட், கரண்ட் அஃபேர்ஸை நீங்கள் ஒரு மந்த்லி ரீகேப்பா. ஓகேங்களா? ஸோ கடைசி 6 மாதம் ஜனவரியிலேருந்து கூட ஆரம்பிச்சிக்கலாம். ஸோ ஜனவரியில் இருக்கிறத அப்படியே ஒரு ரிவிஷன் பண்ணுங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து டே 2ல பார்த்தோம்னா பர்சன்டேஜ், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன். இங்கே சீரீஸ் அண்ட் டீகோடிங், மோஷன் அண்ட் ஃபோர்ஸ்,
ஸ்டாட்டிக் ஜிகேல ஸ்டாட்டிக் ஜிகே, அப்புறமா இந்தியன் ஹிஸ்ட்ரி, ஓகேங்களா. அதுக்கடுத்த டேல ஜியாகிரபி, அதுக்கடுத்த அவார்ட்ஸ் அண்ட் ஆனர்ஸ், அதுக்கடுத்த ஸ்போர்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இது அப்படியே ஜென்ரல் அவேர்னஸ்க்கான ஒரு 1 வீக்கான பிளானிங் இருக்கு. அதே மாதிரி பிசிக்ஸ்ல பார்த்தோம்னா மோஷன் அண்ட் ஃபோர்ஸ், அடுத்து கெமிஸ்ட்ரியில மேட்டர் அண்ட் எலமெண்ட்ஸ், அடுத்து ஆசிட் பேஸ் சால்ட்ஸ், ஹியூமன் பாடி சிஸ்டம்ஸ், ஓகேங்களா. ஸோ கம்ப்ளீட்டா ஒரு 1 வீக்குக்கான பிளான் இங்க நமக்கு இருக்கு, ஓகேங்களா. அது இல்லாம நம்ம கூடவே என்ன பண்றோம் பாத்தீங்கன்னா ஆல்டர்னேட் டேஸ்ல ஒரு டெஸ்ட்டுமே நம்ம போடுறோம். ஸோ இங்கே வந்து ஆப்டிடியூடான டெஸ்ட்டு, ரீசனிங்கான டெஸ்ட்டு, 5th டேல என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஃபுல் மார்க் டெஸ்ட்டுமே நம்ம என்ன பண்ணுறோம் கொண்டு போகிறோம், ஓகேங்களா. அடுத்து டே 6ல் கொஞ்சம் அட்வான்ஸ் டாபிக்ஸான மென்சுரேஷன், அடுத்து பேசிக் ட்ரிக்னாமெட்ரி அண்ட் ஜியாமெட்ரி, டேட்டா இன்டர்பிரேஷன், ஸோ அட்வான்ஸ் மேக்ஸ்குள்ளே நம்ம போகிறோம், ஓகேங்களா. அதுக்கடுத்து ரீசனிங்லேயே நான் வெர்பலான இருக்கிறது, ஓகேங்களா. ஸோ அங்கே கொஞ்சம் கஷ்டம் படிக்கிறப்ப இங்கே கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கிற மாதிரி பார்ப்போம். ஸோ அதுக்கடுத்து பயாலஜி, மறுபடியும் ஃபிசிக்ஸ் வருது. அடுத்து ஜென்ரல் அவேர்னஸ்ல பார்த்தோம் அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், புக்ஸ் அண்ட் ஆத்தர், ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் நம்ம டெஸ்ட்டு நம்ம இந்த இடத்துல ஃபுல்லாகவுமே டெஸ்ட்டுமே நம்ம கிட்ட இருக்கும், ஓகேங்களா. ஸோ இது டே 11 to 15க்கான பிளான். ஸோ இதை நீங்கள் ஒரு ஸ்னிப் கூட எடுத்து வச்சுக்கலாம், ஓகேங்களா. ஸோ டே 1லேருந்தே காட்டுறேன். ஸோ இதை ஒரு ஸ்னிப் எடுத்துக்கலாம். ஸோ இது ஒரு ஸ்னிப் எடுத்துக்கோங்க, இது கூட ஒரு ஸ்னிப் எடுத்துக்கோங்க, ஓகே. இப்போ டே 5ல ஒரு மார்க் டெஸ்ட் போடுறீங்க, டே 8ல ஒரு மார்க் டெஸ்ட், 11, 13, 14 சொல்லிட்டு ஒரு 5 மார்க் டெஸ்ட் போடுறீங்க. இந்த மார்க் டெஸ்டோட டைம்லைன் எப்படி இருக்கும்னா ஃபர்ஸ்ட் உங்களோட இப்போ நீங்க என்ன இதுல இருக்கீங்க, என்ன ஸ்டாண்டர்ட்ல இருக்கீங்கன்றதை செக் பண்றது தான் இந்த முதல் டெஸ்ட். அடுத்து உங்களுக்கு எவ்வளவு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்குன்றத இந்த செகண்ட் டெஸ்ட்ல நீங்க அப்சர்வ் பண்ண முடியும். தேர்ட் டெஸ்ட்ல அப்படின்னா உங்களோட ஸ்பீடு, அக்யூரசி, இது ரெண்டுத்தையுமே நீங்க டெஸ்ட் பண்ணோம். அடுத்து 4th டெஸ்ட்ல உங்களோட எக்ஸாம் சினாரியோ படி நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்றது இருக்கும். அடுத்து ஃபைனலா ஒரு ரெடியா இருக்கும் எக்ஸாம் நாளைக்கு அப்படின்னா இன்னைக்கு அந்த டெஸ்ட் நான் போட்டேன்னாலும் என்னோட ஸ்கோர் நான் ரீச் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி உள்ள ஒரு டெஸ்ட், ஓகேங்களா. ஸோ சப்ஜெக்ட் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கான வெயிட்டேஜ் இது அதான் 25%, 30%, 20%, 25% அண்ட் 20%. ஸோ இதில் ஹை ஹீல்டு டாபிக்ஸான ஹை ஹீல்டு ப்ளஸ் ஷாராக இந்த டாபிக்ல இருந்தால் கொஸ்டின் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில இதெல்லாம் இருக்கும், ஓகேங்களா. அதெல்லாம் என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி இருக்க கொஸ்டின்ஸ்ல இருக்க எல்லா டைப்பையுமே நீங்க கவர் பண்ணுங்க, ஓகேங்களா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் எதெல்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்னா ஃபர்ஸ்ட் டூ ஸ்டிக் டு த டெய்லி டைம் டேபிள். நீங்க ஒரு ஷெட்யூல்ல கரெக்டா ஃபாலோ பண்ணியே ஆகணும். அடுத்து டேக் எவ்ரி மார்க் டெஸ்ட் சீரியஸ்லி லைக் த ரியல் எக்ஸாம். எல்லா மார்க் டெஸ்டையும் 100% எஃபர்ட்டோட நீங்க எடுக்கணும். அடுத்து ரிவைஸ் த ஃபார்முலா அண்ட் ஷார்ட்கட். ஸோ ஒரு சில ஃபார்முலாஸ் இருக்கும், ஒரு சில விஷயங்கள்லாம் நீங்க என்ன பண்ணுங்க ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஓகேங்களா. அடுத்து ப்ராப்பரான ஒரு தூக்கம். அடுத்து ஒரு ஜிகே ஜிஎஸ்க்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஒன்லைனர் மாதிரி நீங்க செல்ஃபா எழுதி வச்சாலும் சரி, ஆர்எல்ஸ் நீங்க ஏதாவது லைக் பிஐக்யூஸ்ல இருந்து எடுத்திருந்தீங்க அப்படின்னாலும் அதை ரிப்பீட்டடா ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, ஓகேங்களா. ஸோ ஸ்டே கன்சிஸ்டண்டா நீங்க இதை பண்ணதான் நம்மளால கண்டிப்பா நம்ம அச்சீவ் பண்ண முடியும். எதெல்லாம் பண்ணக்கூடாது, எந்த ஒரு புது டாபிக்குமே நீங்க 10 நாளைக்கு முன்னாடி போகக்கூடாது. அடுத்து எந்த ஒரு மார்க் டெஸ்ட்டை ஸ்கிப் பண்ணவே கூடாது. அடுத்து ஸ்கோர்ஸை என்ன பண்ணுங்க கம்பேர் பண்ணி உங்களோட டிமோட்டிவேட் பண்ணக்கூடாது, ஓகேங்களா. ஸோ அடுத்து ஸ்டடி த்ரூ த நைட் பிஃபோர் த எக்ஸாம். அடுத்து நைட்டு முழுக்க படிக்கிறது. அடுத்து ட்ரை நியூ ஷார்ட்கட்ஸ், ஏதோ ஒரு புதுசான ஒரு ஷார்ட்கட்லாம் நீங்கள் லேர்ன் பண்ணலாம். ஆல்ரெடி பழகினதை நீங்கள் இது பண்ணாலே போதும். முக்கியமான விஷயம் மார்க் டெஸ்ட்டை ஸ்கிப்பே பண்ணிடாதீங்க, ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு என்னென்னலாம் டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்மிட் கார்டு, வேலிட் ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப், எக்ஸ்ட்ராவாக பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. ஸோ ஐடி ப்ரூஃப்மே நீங்கள் என்ன பண்ணுங்கள் 2 எடுத்துகிட்டு போகலாம். ஒன்று லேட்டஸ்ட் அப்டேட்டடு லைக் ஆதார், பேனு. மேக்ஸிமம் ஆதார் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க அப்டேட் பண்ணாமல் வச்சுருக்கீங்க, ஓகேங்களா. ஸோ அப்டேட்டட் ஆதாராக எடுத்துகிட்டு போங்க. உங்களோட ஃபேஸும் இப்போ நீங்கள் போகக்கூடிய இருக்க உங்கள் ஃபேஸும் அந்த ஐடி ப்ரூஃபில் இருக்க ஃபோட்டோவும் ஒன்றா இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க, சரிங்களா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஐடி ப்ரூஃப் கேரி பண்ணுங்கள். அதுக்கடுத்து எக்ஸாமுக்கு டைம்க்கு ரீச் ஆகுங்க, ஓகேங்களா. டைமுக்கு அப்படின்னா ஒரு 60 நிமிஷம் அந்த ரிப்போர்ட்டிங் டைம் இருக்குல்ல அதுக்கே ரீச் ஆகுங்க. கேட் க்ளோசிங் டைம்லாம் நீங்கள் பார்க்க வேண்டாம். ஸோ நெகட்டிவ் மார்க் இருக்குது. ஸோ என்ன பண்ணுங்கள் அக்யூரஸியை நீங்கள் மெயின்டைன் பண்ண பாருங்கள், ஓகே. ஸோ நமக்கு சிட்டி இன்டிமேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா 10 நாள் எக்ஸாம் டேட்டுக்கு 10 நாளைக்கு முன்னாடியிலேருந்து நமக்கு அவைலபிளாக இருக்கும். அட்மிட் கார்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 4 நாளைக்கு முன்னாடி நம்மளால் என்ன பண்ண முடியும் டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ ஆர்ஆர்பியோட அஃபிஷியல் வெப்சைட்லேருந்தே நம்ம டவுன்லோட் பண்ணலாம். ஸோ எக்ஸாம் டே ரிமைண்டர் பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஃபைனலாக நீங்கள் அட்மிட் கார்டை எடுத்துகிட்டு போங்க, ஓகேங்களா. ஓகே, ஸோ நம்மள்கிட்ட நீங்கள் இந்த எக்ஸாமோட நிப்பாட்டாமல் அடுத்து நமக்கு ரயில்வேஸ்லேருந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் லைனில் வந்துக்கிட்டே இருக்குது, ஓகேங்களா. ஸோ ரீசெண்டாக பார்த்தா கூட செக்ஷன் கண்ட்ரோலர் வந்துச்சு, அதுக்கடுத்து ஜேஇ இது வந்துச்சு, இதுக்கடுத்து குரூப் டி இதுவும் வரும், என்டிபிசி இதுவும் வரும்.
அது இல்லாமல் ஆர்ஆர்பியோட பேராமெடிக்கல், ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் நமக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மள்ட்ட புக்ஸ் அண்ட் கோர்சஸ்லாம் இருக்குது. ஸோ அதை பற்றின என்கொயரிஸ்க்கு ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பர் 8130806247 இந்த நம்பருக்கு கால் பண்ணுற பட்சத்தில் நம்ம டீம் வந்து உங்களை கோர்ஸ்குள்ளே என்ரோல் ஆகிறதுக்கான கைடன்ஸும் ஒரு கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நமக்கிட்ட என்னென்ன கோர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ஆர்ஆர்பி ஜேஇ, ஓகேங்களா, ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ஆர்ஆர்பி ஜேஇக்கான ஒரு பிரத்யேகமான ஒரு கோர்ஸ் அப்படின்னா இந்த சந்திப்பு அப்படின்னு சொல்றது ஆர்ஆர்பி ஜூனியர் இன்ஜினியருக்கான ஒரு பிரத்யேகமான கோர்ஸ். இது வந்து இப்போ நமக்கு ஆஃபர் சேலில் 3799 அப்படின்ற ஒரு ப்ரைஸில் போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த நம்ம ஸ்பெஷலாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா 2x வேலிடிட்டியோட தரோம். ஸோ இந்த கோர்ஸில் உங்களுக்கு லைவ் கிளாஸஸ் பிளஸ் ரெக்கார்டட் கிளாஸஸ், அந்த ரெக்கார்டட் கிளாஸஸ்மே 24/7 ஆக்சஸோட நமக்கு இருக்கும். அது இல்லாமல் நம்மளோட எக்ஸ்பர்ட் ஃபேக்கல்ட்டிஸோட கைடன்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ லெக்சர்ஸ்க்கான பிடிஎஃப், மார்க் டெஸ்ட் இது எல்லாமே இந்த ஒரே கோர்ஸில் கிடைக்கும். ஸோ இது மட்டும் இல்லாமல் நமக்கு ஒட்டுமொத்த ரயில்வேஸ்க்கான எல்லா எக்ஸாமுக்கும் சேர்த்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த சிக்னல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரயில்வேஸ்க்கான ஒரு ஃபவுண்டேஷன் பேட்ச் இருக்குது. ஸோ இதுவுமே நமக்கு ஆஃபர் ப்ரைஸான 2799 அப்படின்றதுல போயிட்டு இருக்கு. ஸோ இதில் நீங்கள் அடிஷ்னலாக டிஸ்கவுண்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா PREP20ன்ற கூப்பன் கோட் நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு அடிஷ்னலான டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதுக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2x வேலிடிட்டி உண்டு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இல்லை சார் நான் ரயில்வேஸை தாண்டி எஸ்எஸ்சிக்கும் படிக்கிறேன், பேங்கிங்க்கும் படிக்கிறேன், டிஎன்பிசிக்கும் படிக்கிறேன் அப்படின்னா இந்த ஒட்டுமொத்த கவர்மெண்ட் எக்ஸாம் எல்லாத்துக்கும் சேர்த்து நம்மள்ட்ட ஒரே கோர்ஸாக பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு மெகா பேக். ஓகேங்களா? ஸோ அனைத்து ஒரு தமிழ் ஆஸ்பிரண்ட்டாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னாலும் இந்த ஒரே கோர்ஸே நமக்கு 100% போதுமானதாக இருக்கும். ஸோ இந்த கோர்ஸுமே இப்போ நமக்கு ரொம்ப கம்மியான டைம் டியூரேஷனுக்கு தான் இந்த ஆஃபர் போயிட்டு இருக்கும். ஸோ ஆஃபர் ப்ரைஸான 599க்கு போயிட்டு இருக்கு. ஸோ இதுக்குமே 2x வேலிடிட்டி தராங்க. அண்ட் தென் இந்த PREP20ன்ற கூப்பன் கோடு யூஸ் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு அடிஷ்னலான டிஸ்கவுண்ட்ஸுமே கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ADA 247 ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணியோ நீங்கள் நம்ம கோர்சஸை பர்ச்சேஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆப்போட லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னாலே டேரெக்டாக உங்களுக்கு அந்த ஆப்போட ப்ளே ஸ்டோரில் அந்த ஆப்போட பிளேஸ்க்கு போகும். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் உங்களுடைய மொபைல் நம்பர் என்டர் பண்ணி நீங்கள் தமிழ்நாடுன்னு செலக்ட் பண்ணீங்க அப்படின்னாலே நீங்கள் எந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அந்த கோர்ஸை சூஸ் பண்ணுறது மூலிமாவே ரொம்ப ஈஸியாகவே பை பண்ணிக்கிறதுக்கு முடியும். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நீங்கள் குரூப் டியை ஃபைனல் ரிவிஷனை நீங்கள் எஃபெக்டிவாக கொண்டு போய் இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். கூடவே ஃபிசிக்கலும் இருக்குது. ஸோ ஃபிசிக்கலுக்கு நீங்கள் இப்போலேருந்தே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக கிளியர் பண்ணலாம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.